Hi viewers, welcome to aathusamayal. Subscribe பண்ணுங்க, bell button press பண்ணுங்க. Thank you guys, love you all. Like கொடுங்க, share பண்ணுங்க. happy Pongal. Happy Pongal. Happy மாட்டு பொங்கல். பால் கட்டஎனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. பொங்கலே பொங்கல். Okay. எல்லாருக்கும் வந்து தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இயர் ஸ்டார்ட் பண்ணதுல நம்ம வந்து தமிழர் திருநாள் தான் வந்து ரொம்ப ஃபர்ஸ்டா நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஸோ அந்த தினம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். எல்லாருமே லீவ் போட்டு எல்லாருமே அவங்கவுங்க நேட்டிவ்க்கு நீங்கள் போயிருப்பீங்க. ஸோ எல்லாரும் நல்லா செலிப்ரேட் பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக வந்து பிறக்கிற இந்த தை மாதம் எல்லாமே வந்து நல்லா நமக்கு நல்லதே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட நல்லா நம்ம வந்து வேண்டிக்கலாம். பொங்கல் வந்து எப்போ டைமிங் நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு மேலே நீங்கள் வந்து பண்ணலாம். பொங்கல் வச்சு நீங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள், நெய்வேத்தியம் பண்ணுங்கள். அந்த அன்னைக்கு நல்லாவே வேண்டிக்கோங்க. பொங்கல் வந்து எப்படி எதிர்நோக்கணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்றது இந்த வீடியோவில் நான் ரொம்ப ஷார்ட்டாகவே அது கிளிப்பிங்ஸில் எழுதியிருக்கேன். ஸோ அது வந்து உங்களுக்கு கிளிப்பிங்ஸ் வந்து நான் போட்டு விடுறேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு வந்து போகி. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம எல்லாமே வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணி நம்ம வந்து இந்நேரம் நீங்கள் எல்லாமே பண்ணியிருப்பீங்க. ஸோ நானும் இன்றைக்கி எல்லாமே நீட்டாக எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். போகி அப்படின்றது வந்து போகம் அப்படின்னா கடவுளுக்கு அர்ப்பணி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா மார்கழி மாதம் ஃபுல்லாக அது வந்து முடிகிற நாள் அது. ஸோ கடவுளுக்கே நம்ம வந்து அர்ப்பணிக்கணும். ஆடி மாதம் மார்கழி மாதம் ரெண்டுமே அதுக்கு தான் வந்து ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க நமக்கு. அதுவும் நான் உங்களுக்கு மார்கழி மாதம் வீடியோலேயே நான் உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதத்துலாம் வந்து கடவுளுக்கே அர்ப்பணிக்கணும் அப்படின்றதுனால தான் மற்ற விசேஷங்கள் கூட பண்ணாமல் வந்து அதை அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து ரீசன். அது இப்போ வந்து போகி அன்னைக்கு முடிகிற தினம் வந்து அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே பழசு எல்லாமே நகர்த்திட்டு புதுசாக தான் வந்து நம்ம எதிர்நோக்கணும் அப்படின்றது தான் அந்த கான்செப்டு. அதே மாதிரி பழசு எந்த ஒரு பிடிக்காத விஷயம் எல்லாமே நம்ம வந்து அதை வந்து போட்டுடலாம். நம்ம வர அந்த சந்தோஷத்தை வந்து நம்ம எதிர்நோக்கி இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பம். நான் எப்போவுமே உங்ககிட்ட நான் சொல்கிறது தான், பாசிட்டிவிட்டி நம்ம வந்து எப்போவுமே பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம வந்து கொடுக்கணும் நம்ம. ஸோ நம்ம மனசுலையும் அந்த நெகட்டிவிட்டி எதுவுமே இல்லாமல் நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனோட நம்ம வந்து இருக்கலாம். அதனால இந்த போகி அன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக எங்களுடைய வழக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போலி பண்ணுவாங்க. போலி குணுக்கு அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வடை பாயாசத்தோட சாதமும் வந்து பண்ணுவாங்க. அது ஃபெஸ்டிவல் மெனு என்ன அப்படின்றத நான் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொங்கல் அன்னைக்கு என்னென்னலாம் வாங்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக கரும்பு, மஞ்சள் கொத்து, இஞ்சி கொத்து எல்லாமே நீங்கள் வாங்கிக்கோங்க. அதெல்லாம் பண்ணி முடிச்சதும் அந்த பொங்கல் பானையில் அதை வந்து நல்லா கட்டி அதை வந்து செய்வாங்க. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து அது ஒரு தோட்டம் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட புதைச்சி வைக்கலாம். அடுத்த வர பொங்கலுக்கு அது கண்டிப்பாக நமக்கு முளைச்சி வந்துடும். அதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பொங்கல் அன்றைக்கி என்னென்னலாம் வாங்கணும் அப்படின்றதும் நான் இந்த வீடியோ கிளிப்பில் போட்டிருக்கேன். போகி அன்றைக்கி என்ன பண்ணணும், பொங்கல் அன்றைக்கி என்ன பண்ணணும், இதே தான் ஃபெஸ்டிவல் மெனு. அவியலோட எல்லாமே பண்ணி நல்லா நம்ம வந்து ஃபெஸ்டிவல் மெனு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். பொங்கல் அன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்றதையும் அந்த ஷார்ட்டாக நான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். என்ன ஸ்லோகம் படிக்கலாம் அப்படின்றத நான் அதில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாட்டுப்பொங்கலுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணுப்பொடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கணுப்பொடிக்கு முந்தின நாள் ப்ரிப்பேர் பண்ணுற இந்த சக்கரை பொங்கல் அப்புறம் சாதம் இதெல்லாம் வந்து எடுத்து வைப்போம். நாங்கள் எடுத்து வச்சு அந்த சாதத்தில் அதான் குங்குமம் அதுதான் அதில் இப்போ நான் வந்து அந்த கிளிப்பிங்ஸும் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். அதாவது சிகப்பு சாதம், மஞ்சள் சாதம் அந்த மாதிரிலாம் அதை வந்து நாங்கள் நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சு அதை வந்து நாங்கள் வைப்போம்.
காக்கா பொடி வச்சுருக்கேன், கணுப்பொடி வச்சுருக்கேன், காக்காவுக்கும் குருவிக்கும் கல்யாணம் அந்த மாதிரிலாம் சொல்லி நாங்கள் அதை வந்து வச்சு ஒவ்வொருத்தரும் எல்லாரும் கேதர் பண்ணி ஒவ்வொருத்தரும் அதை வந்து சொல்லி நாங்கள் வந்து அந்த அன்னைக்கு வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ அந்த என்னுடைய கிளிப்பிங்ஸும் நான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த அன்னைக்கும் இவ்வளோ நல்லா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அதாவது நம்மளுடைய கூட பிறந்தவங்க சகோதர சகோதரிகளுக்காக நம்ம வந்து கண்டிப்பாக அன்னைக்கு வேண்டிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மறுநாளும் காணும் பொங்கல். எல்லாரும் வந்து அவங்களுடைய சிப்ளிங்ஸ், அதாவது சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் அவங்கள போய் பார்க்கலாம், ரிலேட்டிவ்ஸ்லாம் எல்லாம் கேதர் பண்ணி நல்லா சந்தோஷமாக இருக்கலாம். ஸோ பொங்கல் அப்படின்றது பார்த்திங்களா ஒரு நாள் செலிப்ரேஷன் கிடையாது, எல்லாமே ஒரு 4 days நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம வந்து ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ரொம்ப சந்தோஷமாக எதிர்கொண்டு எப்போவுமே அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக கெட்டது எல்லாத்தையும் மறந்துடுங்க, நல்லது மட்டும் நம்ம வந்து மைண்டில் நம்ம வச்சுப்போம். அதுக்கப்புறம் பாஸ்ட் முடிஞ்சது நல்லது வந்து ஞாபகம் வச்சுப்போம், மற்றதெல்லாம் மறந்துடுங்க. ஃப்யூச்சர் எப்படி இருக்குமோ அப்படின்னு ரொம்ப கவலைப்படாதீங்க. அட் ப்ரெசண்ட் எப்படி நமக்கு கடவுள் கொடுத்த அந்த ஒரு நாழிகைகளை வந்து சந்தோஷமாக எப்படி வந்து நம்ம லைஃப்பை லீட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்து கொஞ்சம் அதை மட்டும் நம்ம பார்த்து நம்ம பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். அதுக்கப்புறம் ரொம்ப பிளெஸ்டு. நம்ம என்ன இருக்கோ நமக்கு கிடச்சிருக்கோ அது எல்லாமே பிளஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து லீட் பண்ணலாம். இப்போ என்னென்ன பண்ணணும் அப்படின்றது அந்த கிளிப்பிங்ஸை நீங்கள் பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து போகி அன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய போலி, அதை வந்து செய்யலாம். அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ கிளிப்பிங்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏற்கனவே நான் பண்ணது தான் உங்களுக்காக நான் போட்டு விட்டுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து பூஜை பண்ணி நீங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் மஞ்சள் கொத்து, அதான் இஞ்சி கொத்து, இதெல்லாம் எப்படி கட்டி நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். மஞ்சள் தடவி குங்குமம் தடவி நம்ம வந்து வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் நம்ம வந்து பண்ணலாம். அது வந்து பிகினர்ஸ்க்காக தேவைப்பட்டதுன்னா எப்படி பொங்கல் பண்ணணும், வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் இந்த மாதிரி பண்ண அந்த வீடியோ வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போட்டு விடுறேன். அதை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத கண்டிப்பாக வந்து கமெண்ட் செஷனில் நீங்கள் போட்டு விடுங்க. லைக் பண்ணுங்கள். டிஸ்லைக் பண்ணவங்க ஏன் டிஸ்லைக் பண்ணீங்க அப்படின்றதையும் நீங்கள் ரீசன் போட்டிங்கன்னா என்னால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ வந்து என்னென்னலாம் வாங்கணும் அப்படின்றது இந்த கிளிப்பிங்கில் நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் பொங்கல் ஃபெஸ்டிவலில் என்ன பண்ணணும் அப்படின்றதையும் பார்க்குறீங்க. இதுக்கு முன்னாடி வந்து போகி அன்னைக்கு என்ன பண்ணலாம் ஃபெஸ்டிவல் மெனு அப்படின்றத எழுதியிருக்கேன். அப்புறம் வந்து என்ன ஸ்லோகம் சொல்லலாம் அப்படின்றதையும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இது வந்து சூரிய நமஸ்கார மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. 12 இருக்குது, அதுவும் நீங்கள் சொல்லலாம். அப்படி இல்லைனா 108 அஷ்டோத்திரம் புக்கே விற்கிறது, அதை வாங்கி நீங்கள் பண்ணலாம். மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நான் இதை வந்து எழுதியிருக்கேன். நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்றத நான் சொன்னேன் இல்லையா, அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இதனுடைய கிளிப்பிங்கும் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு நாங்கள் எப்படி பண்ணோம் அப்படின்ற கிளிப்பிங்கும் இப்போ இனி அடுத்தடுத்து வரும், நீங்கள் பாருங்கள். ஸோ காணும் பொங்கல் வந்து எல்லாரையும் நீங்கள் போய் பார்த்து நீங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணலாம். இது வந்து கணுப்பொடின்னு சொன்னேன் இல்லையா, ஸோ இப்படி தான் நாங்கள் வந்து பண்ணுவோம். இந்த மாதிரி என்ன சிகப்பு சாதம், மஞ்சள் சாதம், அந்த மாதிரி வெள்ளை சாதம், அப்புறம் சக்கரை பொங்கல் எடுத்து வச்சு இந்த மாதிரி எல்லாமே வெத்தலைப்பாக்கு பழம் இதெல்லாம் வச்சு சூரிய பகவானை பார்த்து நாங்கள் நல்லா வேண்டிண்டு இதை வந்து வேண்டிண்டு நாங்கள் அதை பண்ணுவோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வெரைட்டி ரைஸ், அந்த அன்னைக்கு நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இதனுடைய நான் என்ன பண்ணேன் அப்படின்ற கிளிப்பிங்ஸ் தான் இப்போ நான் உங்களுக்காக நான் போட்டு விட்டேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.